என்ன இன்றைக்கு இயேசுவாழ்தான் சபையில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்படிக்கு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமேன். நீங்கள் வந்திருக்கிற இந்த வசனத்தை கேட்க வந்திருக்கிற இல்லை ஜபத்தில் பங்கு கொண்டு கொள்ளலாம் என்று நினைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் சபை வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்த ஊழியத்து நிமித்தமும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். என்ன தேவைப்படுகிறே வித்தியாசமாக சில வார்த்தைகளை வசனங்களை அடுத்த நாள் முடிவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த சுபபாசத்தை பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னமோ. குறிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த வசனத்தை தெளிவாக கேட்குறீங்களா? இல்லை பாஸ்டர், நீங்கள் பேசுறது சரியாக புரிய மாட்டேங்குது, கொளுத்த கொல்லாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் என்ன சொல்கிற நிராகரித்து பார்க்கணும். நிராகரித்து பார்க்கும்போது தான் சொல்லணும், உங்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நாம விவரட்டும். பாருங்கள், யோனாவை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். பெற்றாலும் நம்ம யோனாவை பற்றி தான் நான் உங்களுக்கு வசனத்தோடு பேசிட்டு இருந்தேன். யோனா ஆண்டவருக்கு பாய்ந்தவன், அவன் மனுஷனுக்கு பாய்ந்தவன். அதனால தான் மூணாவது ஒரு எல்லைக்குள்ள கப்பலுக்குள்ள பிரச்சனை உண்டாகி இவன் மீனுக்கு வயிற்றுல போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பார்த்தீங்களா, மீனுக்குள்ள வயிற்றுல போய்கிறதுக்கிட்டு அவன் படாத பாடு இல்லை, வேதனை இல்லை. சிலர் ஆமேன் இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்காத போல இருக்கிறாங்க. கர்த்தர் பயப்பட பயம் இல்லாதனால உதாசீனப்படுத்துவாங்க. இந்த வார்த்தை கீழ்ப்படி இல்லை. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா சந்தேகம். இந்த சந்தேகத்தை நிமித்தம் தான் அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவிசுவாசப்படுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதை கொண்டு செய்ய நினைத்து தலைவிடாதபடி செய்துட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கொண்டு மனுஷனுக்கு பயப்பட்டாலும் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எந்த மனுஷனுக்கு பயப்படுறானோ அந்த மனுஷன் இவனுக்கு பயப்படுற மாதிரி அவன் ரட்சிப்பை காட்டுறான். ஆனால் இந்த மனுஷனும் ஆண்டோட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இந்த தந்தை உடைக்காரன் நானே அப்படிதான் கேட்டே இருக்காங்க. ஆண்டவர் ஜனங்களை நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் துக்கப்பட்டு போகிறேன், ஏன் நான் மட்டும் பாதப்பட்டு போகிறேன் சொல்றீங்களா இல்லையா மக்களே? அவங்க ஜெபிக்காதவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஏன்னா அவங்க வசனத்தை பார்த்து கேட்டு அவங்க மனம் திரும்பி சீராக அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க, பார்த்து அவங்க செய்ததெல்லாம் வாய்க்குது, ஆச்சரியப்பட்டு வாய்க்காம இருக்கு. ஏன் வாய்க்கல? நீ ஆண்ட வார்த்தை சொல்லி கொடுக்கல. நீ மனுஷனுக்கு பயப்படுற, உலகத்துக்கு நீ ஐஸ்வர்யத்துக்கு பயப்படுற, உலகத்துக்கு நன்மைக்கு பயப்பட கிடைக்காம போயிடுமோ? விசுவாசம் பயம் இருக்கு, ஆண்டோருக்கு பயப்படுற, ஆண்டோர் செய்வாங்கிற விசுவாசம் இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு பயம், கிடைக்காம போயிடுமோ, நடக்காம போயிடுமோ? அவிசுவாசம். அவிசுவாசத்தின் மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் இந்த யோனா கஷ்டப்பட காரணமே அவனுக்கு அவிசுவாசம். அதனால அவன் விடலைங்கிறது தான் உண்மை. அதில் ஆமீன் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆமீன் யாக்கோபு 19:20 நமக்கு அந்த முடிவை நம்ம பார்க்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரனே சகோதரியே, சகோதரி இங்கே சொல்லப்படல, நான் உங்களுக்கு படிக்கிறேன், நான் சொல்கிறேன். சகோதரியே, யாவது கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாக கொதிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கிறவர்கள் மனுஷனுடைய கோபம் நீதியை ஆமேன் அல்லேலூயா நடப்பிக்கப்பட மாட்டாதே. பார்த்தீங்களா? ஆமேன். மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஆமென் செய்யதை கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம என்ன செய்யணும்? ஆமென். யாரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாகி இருக்குன்னு சொன்னார். சங்கீதம் 34 11 12 13 முதல்ல மண்ணு படித்த பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவது உங்களுக்கு போதிப்பேன். அப்ப ஆண்டவருடைய போதகத்துக்கு ஆமென் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டு என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஆதியாகமம் 42:18 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 3ஆம் நாளில் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் என்று தன் சகோதரனுக்கு யோசேப்புக்கு தேவ மனுஷன் சொல்றான். அவன் தேவ பயப்படுகிறவன். அதை நீங்க தேவனுக்கு பயப்படாம அன்னைக்கு பெரிய காரியத்தை செய்தீங்க. என்ன நீங்க வித்து போட்டீங்க. நான் அடிமையாக்கப்பட்டேன். நான் நிறைய கஷ்டத்தால் அனுபவிச்சேன். ஆனால் நீங்க அந்த மாதிரி என்ன செய்யப்பட்டீங்க? உங்களை நான் ஒரு தீங்கு செய்ய போறதில்லை. ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், தீங்கு செய்ய மாட்டான். ஆமென். நம்ம தீங்கு செய்யக்கூடாது. நம்ம நன்மையான செய்துக்கிட்டு இருக்கணும். நன்மையான செய்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பாடலும் எதிர்பார்க்க கூடாது. பக்கத்தில் நன்மையான காரியத்தை செய்து நன்மையை எதிர்பார்த்தேன்னா அங்கே தீமை தான் நமக்கு வரும். இதான் பைபிளில் உள்ள நமக்கு ஒரு ரட்சிப்பு. அது நம்ம காரணம் இல்லை. நான் நன்மை செய்த பாஸ்டர், அவன் எல்லாம் நல்லா இருக்கான், ஆனால் நானும் இப்படிதான் இருக்கேன். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படலை. ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவரே விழிச்சிட்டு இருக்கோம். அவன் மென்மையாயிட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஆண்டவர் பயப்படுறான். இவன் சொல்ல கரெக்டு. இயேசுவை பாருங்க, உயிர்த்தல குடிச்சு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தருவார்னு எல்லாருக்கும் முன்னே அவர் சொன்னார். ஆனா கூட இருந்து நம்மளு வந்து என்ன செய்தான்? அவர் விசுவாசிக்கல, மறந்துட்டான். இயேசு இப்படி அற்புதம் செய்வார்கள் எழும்ப போறார்களோ அந்த போதகத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனா அந்நிய அதை ஏற்றுக்கொண்டான். சிலுவையில் அரைஞ்சவை அதை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான்? அதனாலதான் காவலாளியை வச்சிருந்தான். ஆனால் காவலாளி எத்தனை ஆயிரம் காவலாளி இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வேத வார்த்தையின்படி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். எந்த கப்பலுக்குள்ள அடி தட்டுற யோனா போய் கடந்தாலும் அவன் ஆண்டவர் செய்யறது தடைபடல. இவன் நினைச்சா சேம் ஆட்டி தட்டில் போய் கிடந்து உறங்குறேன், நல்லா தூக்கிட்டே இருந்தான். கப்பலே அசைஞ்சு. அன்னையுடைய வாழ்க்கை விதந்தான். என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அவரை பற்றி அவர் சொன்ன ஒருத்தேன், இனி பிரச்சனை கிடையாது. என்னை வாய்த்து நாட்கள் ஃபுல்லா நான் சம்பாதிச்சு வச்சு இருந்து திம்போம்டா அப்படின்னா என்னது எனக்கு சேர்ந்து சொல்லுவாங்க. அதனால ஒரு சகோதரத்தை பேசிட்டு இருக்க போய் சொன்னார். ஒரு சகோதரர் சொன்னார், நான் 2 தலைமுறைக்கு திங்கிறதுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அறிவுகிட்ட மூடனே இப்படி சொல்லுவா வருஷம் மூடதான். இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ சம்பாதிச்ச பணத்தை யாரு திம்பா? நாளைக்கு உனக்கு தலைமுறையே இல்லாம போனா நீ சம்பாதிச்ச பணம் எத்தனை தலைமுறை திங்கும்? அதே சாட்சியில் எனக்கு ஊழியத்தில் அப்படி நடக்கிற காரியத்தை அந்த சாட்சியில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க வசனம் வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு லைஃப்ல ஊழியத்தில் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். எத்தனையோ முறை அனுபவிச்சு அதை சொன்னா
இப்படியே சொல்லிக்கிட்டு தன்னை வாழ்க்கை ஜீவனிட்டு போயிடுறாங்க. கௌரவன்னு அவங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், பிரிஸ்டேஜ் வெந்தேசுகிற கள்ளப்பயம், வெந்தேசுகிற கோடியாச்சு, வெந்தேசுகிறா வெள்ள கலவை. உண்மை சொல்லட்டுமா, நான் ஆவிக்குரிய உடையில என்னைக்கு மாறணும், எங்க ஊருக்கு கள்ளனா மாறிட்டு கள்ள அன்னை குடிச்சு கட்டத்தையும் பேசிக்கிட்டு ஒரு பைக்கில் இருந்து அங்கே இங்கே நிறைஞ்சு ஒவ்வொரு வீடா வீட்டில் கிடந்து உரைக்கு அங்கே திண்ணையில் கிடந்து அக்கிட்டு 4 நாளாட்டு கிடந்து 4 நாள். அன்னைக்கு நான் கள்ளம் கிடையாது, சுபா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நல்ல பிள்ளை. இன்னைக்கு அங்கே போனால் பிறந்திருக்க 3 வயசு குழந்தை என்ன பார்த்து அவன் நான் கலப்பேன் எல்லாத்தையும் ஏமாற்றி வாழ்றோம். ஆமீன். ஏன்னா ஒரு மனுஷன் கொஞ்ச நாள்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றப்பா, நீ கேட்காட்டிப்பா கர்த்தருக்கு பாய்ந்து நல்லங்கிற ஒரு மனுஷன் ஒரு நாள் நான் போன்ல பேசிட்டே நிற்கிறேன். ஒரு ஆளு ஜெபம் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த ரோட்ல இருந்து நான் சைடுக்கு போனேன். ஏன்னா இவங்க எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கப்படாது நிற்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணி பார்க்க மனசெல்லாம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த புள்ள கேட்டுக்கிட்டாங்க, ஜெபிங்க பாஸ்டர் நீ. நான் ஓரமாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ஒரு 2 மனுஷங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஆரம்பத்தில் ஊழியத்தில் ஆரம்ப காலகட்ட சம்பவம் அப்படின்னு. என்னடாவது பயனுக்கு என்னைங்களும் சொல்லி இந்த பொம்புடையோட ஏமாற்றி என்னடாவது வேண்டி பறிச்சேன் அதுக்காண்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட காமெடி பண்ணி என்ன சிரிக்கிறாங்க. நான் வெக்கத்தோட அந்த சகோதரிக்கு கடியோடு ஜெபிச்சுக்கிட்டே நிற்கிறேன். கர்த்தர் அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்தார், விடுதலை கொடுத்தார். கடியோடு விதைக்கிறோட அற்புதம் இருந்துச்சு. அதுலேருந்து நான் பிரதிபலியும் கண்டுகொண்டேன். ஆனால் இந்த ஜெபித்த மனிதர்களும் அதே மனுஷன் நான் போய் அதே கடையில் சாதனம் வாங்கும்போது நான் போய் அப்படி நின்றுக்கிட்டு கொஞ்சம் பொருளை கேட்டேன். அவர் தந்தாரு, காசை கொடுத்தேன். காசை வாங்கும்போது 2 கையும் கொண்டு வாங்கி அப்படியே கும்பிடுறாரு. ஆண்டவரே நீ. நான் அப்படி சைடாக பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். கும்பிட்டுட்டு வாங்கி அவர் பட்டியலில் போடுறாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு பழத்தாக்கு மேலே எடுக்கிறேன். அவர் பார்த்துக்கிட்டு, ஏன் இந்த ஒரு பழத்துக்கு கூட காசு எடுங்க அப்படின்னு. வேண்டாப்பா, அது நீங்கள் சாப்பிடுங்க. அது கிரியை செய்யாத காலம், இது கிரியை செய்யாத காலம். இப்போ கண்டுகொண்டாங்க. ஆமீன். ஆனா இந்த யோனாக்கு தெரியல. ஆண்டு கிரியை செய்கிற காலம் உண்டு, கிரியை செய்யாத காலம் உண்டு. நன்மை செய்த உனக்கு மேன்மை இல்லையோ, மேன்மை உண்டு. அவருக்கு வளர்ச்சி, அவனுக்கு பேச்ச பேச்சு நீ செவி கொண்டாத. ஆமீன். பணியை விட கீழ்ப்படுதலே உத்தமம். பணியல்ல ஆண்டோருக்கு பெருசு, கீழ்ப்படுதல். உன்னை ஊழிய ஊழியத்தை செய். அவன் கேட்கிறானா கேட்கலையா? நோ. யோனாதான் கவலைப்பட்டான். இன்னும் அனைத்தை பிள்ளைகள் அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. அதே இடத்துல கற்றுள்ள கொண்டு போய்த்துவார். நானும் அப்படிதான் நினைச்சு ஓடக்கு நின்னேன். என்னாண்டு ஓட விடல. நாமே என் மனைவி வீட்டுக்கு ஓடலான்னு பார்த்தேன். ஐமீன் ஆண்டு அக்கா ஓட விடல. என் மனைவிக்கு சகோதரியை கூட எங்கள் வீட்டுக்கே கொடுத்துட்டார். பாருங்க, அவன் பெரியவ. எனக்கு மனைவிக்கு சகோதரி ஒரு சின்ன பிள்ளை உண்டு. எங்களுக்கு கைப்புள்ள மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மனைவிக்கு சகோதரி. அவன் சொல்லுவா, நான் நீ உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என் மனைவி நான் ஒரு சேசியில் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருந்தவங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நல்ல வைராக்கியம் உள்ள குடும்பம்.
நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நீ நேரத்தில் நினைப்பேன். அப்படியே சாதாரண மனுஷன் இப்போ பாஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவியோ என் புருஷன் பணத்திருப்பது பெரிய பாக்கியம். அப்படி நீ வராட்டியும் குழப்பம் இல்லம்மா, நான் அவங்க கூட போயிடுறேன். நீ வந்து முடிச்சுட்டான்னு எடுத்தா. ஒரு 5-6 வருஷம் 5-6 வருஷம் ஆகல, எல்லாம் இப்போ எனக்கு ஜோயிட்டு இருக்காங்க. அவருடைய அன்பு அது கிரிய செய்யப்படாத காலம். ஆனால் இந்த யோனாவுக்கு தெரியாம போச்சு. ஆமென். அப்போ ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்னைக்கும் உயர்த்தப்படுற நிச்சயம். ஆனா இந்த மனுஷன் யோனா மட்டும் கர்த்தருக்கு பயப்படாம இருந்தபடினால என்ன ஆனா ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போகிட்டு சூழலை வந்துச்சு. ஆனா ஆண்டோருக்கு அன்பை விட்டா தூரம் போகல, ஆண்டோருக்கு அன்புக்குள்ள இருந்தான். அது என்ன பார்த்து எப்படி அன்புக்குள்ள இருந்தான்? அவன் கீழ்ப்படுகிறவன், ஆனா கீழ்ப்படுற மனுஷன். ஆனா மனுஷனுக்கு பயத்தினால கீழ்ப்படியாம போனான். அதே மாதிரி கர்த்தர் தான் அன்புள்ளது. இந்த மனுஷனுடைய கிரியை நிமித்தம் அவர் அன்பற்றவா மாறுறாரு. யார் மாறுறாரு? அது அன்பற்றவ மாறவே இல்லை. ஏன்னா அவர் அன்புள்ளவராக இருந்தபடினால்தான் அவருக்கு மீனுக்கு வாய்க்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கார். ஆமென். நல்லா கவனிங்க. இவன் செய்த அதே கிரியை தான் ஆண்டவரை இவருக்கு திருப்பி செய்கிறது. அவன் நீ எதை நட்டாயோ அதை அனுபவிக்கிறார். எதை பிடுங்கினே அதை உனக்கு கொடுக்கப்படுது. எதை கட்டினே அதை இடிக்கிற, எதை இடிச்சு அதை கட்டுவா. ஆமென். எதை வேண்டான்னு சொன்னியோ அதெல்லாம் உனக்கு, எதெல்லாம் உன்னை வெறுத்ததோ அதெல்லாம் உன்னை திருப்பி ஏற்றுக்கொள்ளும். ஆமாம். அன்னைக்கு ஊர்ல அப்படி பேசுறாங்க, இப்படியும் பேசுறாங்க, இன்னைக்கு இப்படி பேசுறாங்க, நாளைக்கு அவங்களும் மாறுவாங்க. கைகளை தட்டி என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ அனுபவ சாட்சிகளை நான் இவன் ஊழியத்தை கண்டுகொள்ள முடியும். ஆமை. அதை இன்னும் சொல்றேன், இன்னைக்கு என் ஊர்ல அநேகர் என்ன இருக்கிறாங்க பொறாமையினாலும் எரிச்சல். ஆனாலும் எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. ஒரு நாள் வரும் என்னை யாரு கை விரல் நீட்ட விடாதபடிக்கு என் ஜனங்கள் என்னை நேசிப்பார்கள் என்று உண்மையான விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கிறேன். நடக்கும் காலம் வரும். அற்றிவினர் சாட்சியா நான் சொல்லுற நாட்கள் வரும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏன்னா வசனம் சொல்றது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ எதை விதைக்கிறாய் அதை அறுப்பாய். கண்ணீரோடு விதைக்கிறோம் கெபிரத்தோடு அனுப்பான். தேவனுடைய வசனத்தை படி நடந்து அவர்கள் குற்றவாளி என்று தீர்க்கும்போது, அவர்கள் மோசமானவர் என்று பேசும்போது, அவர்கள் மோசமானவர் என்று பேசும்போது நீ உண்மை உள்ளவனாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்தி தேசத்தின் நடுவை மகிமையை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆகியால் பிரியமான சகோதரனே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கருவீர்கள். மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மாம்சத்தில் நம்ம முடிவெற்றக்கூடாது. நான் என்னையும் நல்லா கோபப்படுறேன். சாயங்காலம் ஆனால் பயங்கர கோபமாக தான் இருக்கணும். ஏன்னா தெய்வ கோபம் அது எல்லாம் அந்த பாதங்களை என்னை பிடிச்சி வத்தட்டிக்கிட்டு இருக்க. காலையில் குழந்தை போல மாறிடும். காலையில் எல்லாருக்கும் முகமும் பார்த்தேன்னா என்ன பார்த்தா தீவிரவாதி பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. அடுத்ததான் சிரிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த என்னுடைய ஜெப வீடு சகல நிலைமைக்கு மாறும். நான் இதை வச்சு பாடுபடுவேன். அந்த காலையில் போய் எல்லாருக்கும் நாடியும் தர வேண்டியது இருக்கு. யார் மக்கள் நேற்று கோபப்பட்டுனா, நேற்றை சுற்றினா அப்படின்னு காலையில் எழுப்பி அவங்கள போய் முத்தமிட்டு அவங்கள கூப்பிட்டு
என் மக்களை அடிச்சேன். ஆமேன். என் மக்களை அடிச்சவன நீ நேற்று தப்பு பண்ணல மக்களே, இதுக்காக தான் ஒன்று அடிச்சேன். ஆமேன். நீ அப்போ அப்படி நினைக்கக்கூடாது மக்களே என்று அனைத்து ஒரு முத்தம் கொடுக்கும்போது எல்லாங்கள் என்று சொல்லி பிள்ளைகள் போகிற பிள்ளைகள் உண்டு. என் மனைவியை கூட பிடிச்சி சிலப்போ கொட்டு கொடுப்பேன், சிலப்போ சிச்சிப்பதும் உண்டு. ஆனால் மக்களே, இது செய்த தவறு இல்லை என் பிள்ளை மக்களே என்று கூப்பிட்டு என் மனைவியை கூட நான் ஆதரப்படுத்துவேன். அப்படியே படுத்தி ஒன்றுண்டா வரும்போது ஜஸ்ட் ஒரு அரை மணிக்கூருக்குள்ளாடி காலையில் அந்த இடம் ஒரு பழைய செஞ்சாயிடும். நைட்டான தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கத்தை செஞ்சியாக்கி தான் படுக்க வைப்பேன். காலையில் எல்லாம் முன்னுருவாங்க. இன்னைக்கு நீ என்ன செய்வது இல்லை, கோபம் ஒரு நிமிடம். அப்பா அந்த கிரியை நிமித்தம் நம்ம கண்டுகொள்ளலாம், ஏதோ நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து இருக்கிறோம். ஆகவே அது சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு அவன் பயத்தப்படினாலும் அன்பை பெற்று தூரம் பண்ணாலும் அவன் இவ்வளவு வேதப்பட வேண்டியது. இது அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிமார்கள் அப்படி மனுஷனுக்கு பயந்து ஊழியத்தை கூட விட்டுக்கிட்டு ஓடுறாங்க. இவங்க மத்தியில் ஊழிய செய்ய முடியாது. அப்போ வேண்டாப்பா என்கிட்ட கூட ஒரு ஊழியக்காரன் கருத்தால சொன்னார், இப்போ சபை ஊழியரை ரொம்ப கற்று தப்பி நீ செய்யக்கூடாது. நான் எதோடு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி நான் கடினோடு இருந்தேன். ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், சுபா நீ கவலைப்பு எச்சரிக்கையாக இருப்பா, சபை ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, அதெல்லாம் பொறுமையெல்லாம் பத்தாதுப்பா. ஊழியக்காரர் சொல்கிறாரு பொறுமையை குறித்து. இந்த தப்பாக சொல்லலப்பா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க, சபையெல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டா மாறி கன்வென்ஷன் கூட்டுறதெல்லாம் பிரசங்கம் பண்ணி எடுத்து அப்படி போகலாம். நான் சொல்லுவேன், கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிற பிரசங்கியார சபைக்குள்ளே ஏற்றக்கூடாது, அதுதான் உண்மை. அது மேடோட விட்டுறணும், சபைக்கு கூட்டிகிட்டு வந்து செய்யக்கூடாது, அது தவறு. ஆமை தன் வீட்டை நடத்த தெரியாத மனுஷன் ஒரு தேசத்தை சரியாக்க முடியாது. ஒரு சபையை நடத்த மனுஷனை கொண்டு வெளியும் பிரயோஜனப்படுத்தக்கூடாது. அது மாதிரி வெளியே இருக்கிற ஒரு பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு சபைக்குள்ளே வைக்கவும் முடியாது. இதனால் நிறைய காரியம் உண்டு. என்னை பேச எல்லாரும் எனக்கு மேலே கோபம் அடைவீங்க, நான் பேசவும் முடியாது. ஆமீன். ஒரு வீட்டை உபசரிக்க தெரியாதவன் எப்படி ஒரு சபையை நடத்த முடியும்? குடும்பம் நடத்த தெரியாதவன் ஒரு சபையை எப்படி நடத்த முடியும்? ஒரு சபையை நடத்த முடியாதவன் ஒரு தேசத்தை எப்படி உபதேசித்து நடத்த முடியும்? அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். அது எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேணும்னா எல்லா கேள்வியும் கற்றெடுத்தது தான் பதில் வரும். என்ன பார்க்குறீங்க? இந்த போய் கொஞ்சம் வித்தியாசமான மனுஷனாக இருப்பார் போல இருக்கேன். கண்டிப்பாக இயேசு வித்தியாச மனுஷனாக இருப்பார்னா, இயேசு வித்தியாசமான தெய்வம்னா நாமும் வித்தியாசமான மனுஷர்களே. அவன் இயேசு மனுஷகுமாரனாய் வரும்போது எப்படி வெளிப்பட்டாரோ அவருடைய சாயல் நமக்குள் இருக்கிறபடினாலே ஆமென் நாமும் வித்தியாசமாக இருக்க வேணும். அதுக்காக வித்தியாசமாக எதுவும் சொல்லிக்கிட்டு நடத்துதான். கண்டிப்பா இந்த யோனா மாதிரி கணக்கா வெங்க கணக்கு இருக்கணும். வாளுக்குள்ள வாய்க்குள்ள இருந்துக்கிட்டு ஆண்டவரே பாதம் சார் அடைந்தேன் அடிமை நானை சொல்லிட்டுதான் இருக்கு. அடிமை இல்லை, அடிமையா மாறினா அவருக்கு பாதத்தில் இருக்கிற பிள்ளைகள் அடிமை இல்லை, மீட்கப்பட்டவங்க.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை என்ன கற்றுக்க பயப்பட்ட மனுஷன் விதமான கிரியை நடப்பிக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. நாளைய தினத்தில் இதே தலைப்பில் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய பலன் என்ன என்னெல்லாம் செய்வான், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்கிறத குறித்து நாளைய தினத்தில் இதே தலைப்பில் சற்று வித்தியாசத்தோட வேத வசங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தான் கிரிச்சுவார். ஜெபிப்போமா? ஜெயிப்போம். பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படும் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த நிகழ்ச்சி போடுதில என்ற நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் மத்தியில் நான் ஜெபிக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, அதிசயங்களை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக, ரட்சிப்பை காண்பார்களாக, சமாதானத்தை காண்பார்களாக, வியாதியோடு விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில் தொண்டல் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற கரங்களை வைத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். எந்த வியாதியானாலும், எந்த பலவீனமானாலும், எந்த போராட்டமானாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக கிருபை என் பிள்ளைகளுக்குள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை எங்கள் பிள்ளைகளுக்குள் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியான அசைவாடி என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறது. பிள்ளைகளை பலப்படுத்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களுக்கு உறவான மந்திரவாதங்கள், இவர்களுக்கு உறவான பில்லி சூனியங்கள், இவர்களுக்கு விதமான கிரியை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தில் கட்டளை கொடுக்கிற ஒரு பலத்தை கிரியை நடப்பித்தாரணும். உண்மையிலே வாழ்கிறீர் என்பது தேசங்கள் ஜனங்கள் காணதுக்கிறார். எங்கள் பிள்ளைகள் இறக்கம் செய்யும் ஆண்டவரே கடமைக்காக இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அம்மேன் கண்களை மூடி போகாதபடிக்கு அற்புதத்தில் கரை நீட்டப்படட்டும். வியாதியோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் பாதத்தோடு ரட்சிக்கப்பட முடியவில்லையே என்று, கடன் பாதத்தில் விடுதலை பெற முடியவில்லையே என்று, என் பிள்ளைக்கு நன்மை கிடைக்காதா என்று எண்ணடங்காத பெருமூச்சுகளோடு குழந்தை கையகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு. இவைகளெல்லாம் நன்மை பெற்றுக்கொள்ள இந்த அறுவடையின் ஆண்டினை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. தரப்பட்ட நன்மைகளை, தரப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயப்படுற பிள்ளைகள் இந்த அறுவடையின் ஆண்டு முடியும் முன்பதாக சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ்வார்களா என்று கேட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரலோகத்தின் வல்லமை இறங்கி வெள்ளம் முழுவதிலும் இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர்கிரியைகள், எதிர் வல்லமை, தொழில் ஸ்தாபனங்களில், வேலை செய்கிற இடங்களில், வியாபார தலங்களில், வியாபார இடத்துல இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வியாபார தரத்தில் நடக்கிற வியாபாரங்கள் நடக்க விடாதபடி போராட கிரிகள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படுகிற எல்லா தகடுகள் எரிந்து நாசமாகி போகட்டும். எல்லா கிரிகள் எரிந்து நாசமாகி போகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு
நான் மட்டுமே வரட்டும். இறக்க செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.